சிவகங்கை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த குறிப்பிட்ட சமூக மக்கள் வந்து நல்ல கல்வியிலையும் சரி பொருளாதாரத்திலும் சரி நல்ல வந்து ஒரு வளர்ச்சி அடைந்த நிலையில இருப்பாங்க. ஸோ வந்து இது நல்லதா அப்படின்னு பார்த்தா இது நல்லது தான், ஓகே. ஆனால் அதற்கு அப்புறம் வந்து அந்த கலையா நம்ம பார்க்கணும். இப்போ வந்து தமிழர்களுடைய கலையா எதுன்னு சொன்னீங்கன்னா வந்து பறை தான் முதல்ல சொல்லுவாங்க. ஆதி தமிழ் பறை. ஃபேஸ்புக்கில் சோசியல் மீடியாவில் வந்து சும்மா ஒரு ஆட் போட்டோம், 2 நாள் கேம்ப் நடக்குதுன்னு. பறை பயிற்சி வச்சிங்கன்னா பாம்பு போட்டுருவோம், காரைக்குள்ளே பறை இசைக்கக்கூடாது, தோல் யாருமே தோல், அதாவது வந்து நாங்கள் அந்த குறிப்பிட்ட சமூக மக்களை கூப்பிட்றோம்னு அவங்க நினச்சிக்கிட்டாங்க. இல்லை, பறை எங்கே வந்து சாதியாகவும் அது இழிவாகவும் பார்க்கப்படுறோம்னா சாதி, சாமி, சாவு, இந்த 3 இடங்கள்ல தான். தொல்காப்பியத்தில் வந்து நம்ம ஐவகை திணைகளாக பிரித்து திணைக்கு ஒரு பறை, குஞ்சிக்கு ஒன்று, மதத்துக்கு ஒன்றுன்னு சொல்லிட்டு முதல் பொருள் உரிபொருள் கருப்பொருள் சொல்லுவோம். முதற் பொருள்லேயே வந்து நம்மளை வந்து பறையை வந்து வச்சிருக்காங்க. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் தமிழ் உலா நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய தமிழ் உலா நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினராக இணைந்திருக்கிறார் கலை வளர்மணி முத்தமிழ் பாரதி அவர்கள். இவர் ரூட்ஸ் அகாடமியினுடைய தலைவராக திகழ்கிறார். வாருங்கள் அவரோடு ஒரு சிறப்பு தமிழ் உலா நிகழ்ச்சி. வணக்கம் தோழர். வணக்கம் தோழர், எப்படி இருக்கீங்க? நலம் தோழர். ரொம்ப நன்றி. உங்களுடைய தமிழ் உலா நிகழ்ச்சிக்கு நீங்கள் ஒரு சிறப்பு விருந்தினராக வந்ததில் மிக்க மகிழ்ச்சி எங்களுக்கு. முத்தமிழ் பாரதி, கலை வளர்மணி முத்தமிழ் பாரதி, உங்களை பற்றி நாங்கள் கேள்விப்படும் போது இந்த ரூட்ஸ் அகாடமியின் மூலமாக மரபு சார்ந்த கலைகளை வளர்த்திருக்கக்கூடிய ஒரு வேலையில் ஈடுபடுறீங்க. அதுவும் தென் தமிழகத்தில் குறிப்பாக காரைக்குடி அதை ஒட்டிய மாவட்டங்கள் நீங்கள் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க தான் அறிய முடிந்தது. முதல்ல யார் இந்த முத்தமிழ் பாரதி, அதுலேருந்து நம்ம துவங்கிடலாம். உங்களை பற்றி ஒரு சிறு அறிமுகம் எங்களுக்கு. அனைவருக்கும் வணக்கம். முத்தமிழ் பாரதி. நான் வந்து பிடெக் பயோடெக்னாலஜி, எம்பிஏ கார்ப்பரேட் மேனேஜ்மெண்ட், எம்எஸ்டபிள்யூ முடிச்சுட்டு தனியார் துறையில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். என்னோட சொந்த ஊர் வந்து காரைக்குடி. படித்தது எல்லாமே கோயம்புத்தூர், வேலை செஞ்சது சென்னை. ஸோ வந்து சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது சாட்டர்டே சண்டே சனி ஞாயிறு 2 நாளுமே எனக்கு லீவு. ஸோ அதை வந்து முறையாக பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலை பார்த்து கொண்டே சனி ஞாயிறு வந்து பறை கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தோம். ஸோ வந்து அப்படி ஆரம்பித்த இதுதான் 2016 ஓராண்டு முறையாக பறை கற்றுட்டு அதே பள்ளியில் பறை பள்ளியில் பயிற்றுனராக இருந்திருக்கேன் 4 ஆண்டுகளாக. ஸோ வந்து பறை பயணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் என்னோட இது தொடக்கம் ஸ்டார்ட் ஆகிருக்குது. கோவிட் வந்ததுக்கப்புறம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் காரைக்குடிக்கு போகிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ வந்து காரைக்குடிக்கு போயிட்டு நான் வந்து இந்த ஆன்லைன் கிளாஸஸ்லாம் எடுப்பேன். சென்னையில் இருக்கும்போதும் சரி ஆன்லைன் கிளாஸஸ்ஸு பள்ளி கல்லூரிகளுக்கெலாம் வந்து பயிற்சி கொடுத்துட்ருப்போம். ஸோ வந்து அப்படி கொடுக்கும்போது வீட்டுக்குள்ளேயே வந்து கொடுக்கும்போது பக்கத்தில் இருக்கிற பசங்கள்லாம் வந்து அந்த டைமில் எல்லா பசங்களும் ஊர்லேயே தான் இருப்பாங்க, வீட்டுக்குள்ளே தான் இருந்தாகணும் இல்லையா, வேறு வழியும் இல்லை. அப்போ வந்து புதுசாக ஒரு சவுண்டு கேட்குது. அப்புறம் வந்து மாணவர்களும் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு கிட்டத்தட்ட ஏப்ரல் டு செப்டம்பர் வரைக்கும் செம ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்துட்டாங்க. ஸோ அவர்களுக்கெல்லாம் வந்து எல்லாருமே ஃபோன்லேயே ஆயிடுச்சு. அப்போ பள்ளியுமே வந்து திறக்கலை. ஆமாம், எல்லாருமே வந்து ஃபோன்லேயே தான் இருந்தாங்க. பெற்றோர்களுமே வந்து ஒரு நெருக்கடிக்கு தான் ஆளானாங்க. அப்போ தான் நாங்கள் திங்க் பண்ணோம், காரைக்குடி மக்கள் மன்றம் மூலியமாக வந்து பசங்களுக்கு வந்து இப்போ தான் அதற்கப்புறம் தான் இல்லம் தேடி கல்வி, இந்த எண்ணும் எழுத்தெல்லாம் ஸ்கீம் கொண்டு வந்தாங்க கவர்மெண்ட். அதற்கு முன்னாடியே வந்து பசங்களை வந்து ஒரு அந்த நினைவாற்றல் திறனை வந்து வளர்த்துக்கணும், அவர்கள் வந்து ஃபோனில் இல்லாமல் ஏதோ ஒரு கலையை கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வரணும். அப்படிங்கிறதுக்காண்டியே செப்டம்பர் மாதம் கொரோனா காலம் வந்து பீக்கில் இருந்த போதுமே வந்து சமூக இடைவெளி விட்டு அதற்குள்ள வாய்ப்புகளை பயன்படுத்தி சமுதாய கூடத்தில் காரைக்குடி பக்கத்தில் இழுப்புக்குடின்னு ஒரு ஊர். ஸோ வந்து அரசு சமுதாய கூடத்திலே வந்து இலவசமாக 3 மாதங்கள் முழுமையாக சிலம்பம், அப்புறம் வந்து சண்டை பயிற்சி, அப்புறம் வந்து பறை, இது மூணுமே நாங்கள் கற்றுக் கொடுத்தோம். இப்படி தான் காரைக்குடியில் என்னோட பயணம் ஸ்டார்ட் ஆச்சு. இன்னைக்கு தமிழகம் முழுவதும் இதை வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்கிறீங்களா? ஆமாம், இதற்கு முன்னாடி சென்னை 2020க்கு முன்னாடி வந்து தமிழகம் முழுவதும் நம்ம பயணிச்சிருக்கிறோம். கோயம்புத்தூர், சிவகாசி, ஈரோடு, ஆரணின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே போயிட்டு நேரடியாக பல்கலைக்கழகங்கள், பள்ளிகள், கல்லூரிகள், அப்புறம் சில இயக்கங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு பறை சொல்லி கொடுத்துட்ருக்குறோம்.
தொடர்ந்து வந்து அது அப்படியே 2020க்கு அப்புறமே வந்து தனியாக ரூட்ஸ் அகாடமி, வேர்கள் தமிழ்நாட்டார் கலைகள்னு சொல்லி ஆரம்பிச்சு தமிழருடைய கலைகள் எல்லாமே இதெல்லாமே பறை மட்டும் இல்லாமல் ஒயிலாட்டம், சாட்டைக்குச்சி ஆட்டம், சிலம்பாட்டம், இது போக பல கலைகளை வந்து கொண்டு வரலாம், சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். காரைக்குடி மாதிரி ஒரு வளர்ந்து வரும் நகரம் இப்போதான் மாநகராட்சியாக இருக்குது. 5 வருடங்களுக்கு முன்பாக இருந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இப்போவுமே ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்தது. ஏன்னா வந்து நம்ம சென்னையில் இருந்துட்டு வரும்போது சென்னையில் இருக்கிற மாணவர்களுக்கு அது வந்து இல்லை, குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப இயல்பாக கிடச்சிரும், கை கட்டுற தூரம் தான். ஆனால் காரைக்குடி மாதிரி ஒரு ஏரியாவில் வந்து அது கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. பறை பார்த்தீங்கன்னா வந்து சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்ன காரணத்தினால சூஸ் பண்ணீங்க நீங்க? இப்போ எல்லாருக்குமே ஒரு விடுமுறை நாள் இருக்குன்னா எதை வேணா சூஸ் பண்ணலாம். ஆனா பறை இசையை நோக்கி நகரணுன்ற ஒரு ஆர்வம், அதுவும் நீங்க அந்த இருக்கிற பகுதியில இருந்து பறை இசை நோக்கி நகரணுன்றதுக்கு முன்னாடி முன்னேற்றியர்கள் இருந்திருக்கணும் உங்களுக்கு. அப்படி யாராவது இருந்தாங்களா? அதை நோக்கி நகர்ந்தீங்களா? எனக்கு ஏதோ ஒன்று கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது தான் ஃபேஸ்புக்கில் ஃபீட் பார்க்கும்போது பறை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஒரு 2 நாள் கேம்ப் போட்டாங்க. ஸோ வந்து அப்படி கற்றுக்கலாம்னு சொல்லி தான் வந்தேன். அவர் 2 நாள் கேம்ப் அங்கே இருக்கும்போது போஸ்ட் ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்ல எல்லாம் போடுவோம்ல. அப்போ போடும்போதே வந்து எல்லாருமே வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் வந்து நம்மளை தப்பா நினைப்பாங்க, நீங்க படிச்சுட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்க, கை நிறைய சம்பளம் வாங்குற, இப்ப இந்த பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இதெல்லாம் தவறா நினைப்பாங்க மத்தவங்க, சமூகத்துல வந்து தப்பா நினைப்பாங்க, சொந்தக்காரங்க தப்பா நினைப்பாங்க சொல்லி பெற்றோர்களும் சரி, உறவினர்களும் சரி, நண்பர்களுமே வந்து கொஞ்சம் புஷ் பண்ணாங்க. யாரும் ஊக்கப்படுத்தல. அவர்கள் சொல்லும் போது அம்பேத்கர் அவர்கள் சொன்ன தொட்டால் தீட்டென்றால் தொடாமல் விடாதே அப்படின்னு சொல்றதுதான். ஸோ வந்து கண்டிப்பா ஏதோ ஒன்று கற்றுக்குவோம். இங்கே எனக்கு என்னன்னா இது வந்து அவ்வளோ காஸ்ட்லியாகவும் தெரியல, எனக்கு ரொம்ப பிடிக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. அது சிவகங்கை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து அது பறை இசைச்சுக்கிட்டு இருக்க சமூக மக்கள் என்ன பண்ணுறாங்க, நாங்கள் பறை வாசிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது அவர்கள் பறை வாசிக்க போகிறாங்க, ஒரு கோயிலுக்கு போகிறாங்க, ஒரு இறப்பு வீடுகளுக்கு போகிறாங்க அப்படின்னா அவர்களை வந்து ஒரு சக மனிதனாகவே மதிக்க மாட்டாங்க, ஒரு தண்ணி கொடுக்க மாட்டாங்க, அவங்க கால் செருப்பு போடக்கூடாது. இப்போ தான் சாலைகள்லாம் இருக்குது. அப்போல்லாம் வந்து 60களில் பார்த்தீங்கன்னா சாலை இருக்காது, கல்லு முள்ளுமாக தான் இருக்கும். அவர்கள் வந்து ரொம்ப தூரம் நடந்து போவாங்க. இப்போ தான் வந்து வீட்டு பக்கத்திலே வந்து இடுகாடுகள்லாம் இருக்கு. அப்போலாம் வந்து கல்லு முள்ளு காடு தாண்டி தான் போகணும். அவர்களை வந்து எந்தவித மதிப்புமே கொடுக்காம அவர்களை அந்த முறையான காசும் கொடுக்க மாட்டாங்க. வெறும் வந்து போதை மதுபானம் கொடுத்து, இல்லைன்னா வந்து ஏதாவது போதைப் பொருள் கொடுத்து அவர்களை வந்து சரி கட்டிடுவாங்களோ இல்லையா, ஒரு முறையான காசு கிடைக்கல. ஏதாவது கோயிலுக்கு போகும்போது காணிக்கை கேட்கும்போது வெறும் திருநூறை மட்டும் அனுப்பிச்சு விட்டுருக்க பழக்கம்லாம் இருக்கு. இதுதான் அவனோட காணிக்கை. அதாவது அவங்க சாமி அழைச்சு மக்களை வந்து சந்தோஷப்படுத்தி இருந்தாலுமே அவர்களுக்கு கூலின்னு ஒன்று கொடுக்காம திருநூறு தான் உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி அவர்களை இழிவுபடுத்துனதுக்காண்டி இது நல்ல வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் வந்து யாருமே பறை இசைக்க மாட்டோம்னு சொல்லி ஒரு குழுவாக ஒரு முடிவெடுத்து அந்த மக்கள் வந்து கல்வியை கையில் எடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ கல்வியை கையில் எடுக்க ஆரம்பிக்கும் போது மற்ற மாவட்டங்களை விட சிவகங்கை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த குறிப்பிட்ட சமூக மக்கள் வந்து நல்ல கல்வியிலையும் சரி, பொருளாதாரத்திலும் சரி, நல்ல வந்து ஒரு வளர்ச்சி அடைந்த நிலையில இருப்பாங்க. ஸோ வந்து இது நல்லதா அப்படின்னு பார்த்தா இது நல்லது தான், ஓகே. ஆனால் அதற்கு அப்புறம் வந்து அந்த கலையாக நம்ம பார்க்கணும். இப்போ வந்து தமிழர்களுடைய கலையா எதுன்னு சொன்னீங்கன்னா வந்து பறை தான் முதல்ல சொல்லுவாங்க. ஆதித்தமிழ் இசை, ஆதித்தமிழ் பறை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பல தலைவர்கள் சொல்லியிருக்காங்க, பல இலக்கியங்கள் சொல்லியிருக்கு. ஸோ அப்படி சொல்லும்போது வந்து ஏன் இதை எடுக்கும்போது இதை வந்து நான் கலையாக தான் பார்க்க போகிறேன். இது எனக்கு என் கையில் ஏற்கனவே தொழில் இருக்குது, என்கிட்ட கல்வி இருக்குது, இது 2 வந்துருச்சு. பறையை நான் வந்து ஒரு கலையை எடுத்து சொல்லிக் கொடுக்கலாம், கற்றுக்கலாம் அப்படின்னு போகும்போது இவ்வளோ நெருக்கடிகள் வரும்பொழுது ஓகே இதில் என்ன இருக்குன்னு ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம கற்றுக்க ஆரம்பித்தோம். கற்றுக்க ஆரம்பிக்கும் போதே வந்து எனக்கிட்ட வந்து கொலை மிரட்டுகள் வந்திருக்கு. இதெல்லாம் கொலை மிரட்டல்கள் வந்திருக்கு. ஆமாம், அந்த பகுதியை சார்ந்தவர்களே வந்து இதெல்லாம் எடுத்தினா வந்து கொலை செஞ்சிருவோம். அப்புறம் வந்து நாங்கள் வந்து காரைக்குடியில் 2 நாள் கேம்ப் போட்டோம், 2 நாள் பறை பயிற்சி. கேம்ப் போடும்போதே வந்து ஃபேஸ்புக்கில் சோசியல் மீடியாவில் வந்து சும்மா ஒரு ஆட் போட்டோம், 2 நாள் கேம்ப் நடக்குதுன்னு. பறை பயிற்சி வச்சிங்கன்னா பாம்பு போட்டுருவோம், காரைக்குள்ள பறை இசைக்கக்கூடாது, தோல் யாருமே அதாவது வந்து நாங்கள் அந்த குறிப்பிட்ட சமூக மக்களை கூப்பிடுறோம்னு அவங்க நினச்சிக்கிட்டாங்க. இல்லை, பொதுவான சமூக மக்கள் யாருனாலும் யாருக்கெல்லாம் கலையா கற்க விரும்புறவங்க யாருனாலும் வாங்க, யாருனாலும் எந்த வயது எந்த பாலினம் சார்ந்து எதுவுமே கிடையாம எல்லாருமே வாங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு அழைப்பு விட்டோம். அதற்கே வந்து அவர்களால் வந்து அவர்களுடைய அந்த சுய இது வந்து புரிஞ்சுக்க முடியுது. மறுபடியும் வந்து நம்ம இந்த தொழிலுக்கு போகிறோம் அப்படின்னு அந்த பாதுகாப்பின்மை புரியுது. ஆனால் நாங்கள் அவர்களை கூப்பிடவும் இல்லை, அவர்களை பற்றின எந்த ஒரு கன்சர்னும் நாங்கள் பண்ணவும் இல்லை. நாங்கள் பொதுவாக இருக்கிற பறை ஆர்வலர்களை கூப்பிட்டுருந்தோம். ஆனால் வந்து அது அந்த டைமில் வந்து பெரிய ஒரு இஷ்யூ ஆச்சு. இருந்தாலுமே காரைக்குடியில் இருக்கிற பல அரசியல் ஆர்வலர்களும் பறை ஆர்வலர்களும் சமூக ஆர்வலர்களும் ஒன்றிணைந்து கிட்டத்தட்ட ஒரு 20 மாணவர்கள் கிட்ட வந்து பறை கற்றுக்கிட்டாங்க. ஆமாம், அதுக்கு அந்த 2019 முடிஞ்ச வாக்கிலே வந்து கோவிடும் வந்துருச்சு. ஸோ டிஃபால்ட்டாக நான் வந்து காரைக்குடியிலே வந்து தங்கி
எனக்குமே வந்து சாட்டர்டே சண்டே தானே, ஸோ எனக்கு ஆன்லைன் கிளாஸஸும் இருந்துச்சு. இதை நான் கைவிட்டவும் கூடாது, அதே இடத்துலேருந்து வீட்டிலேருந்தே தான் பண்ணுற மாதிரியுமே வந்துருச்சு. ஸோ அப்படிங்கும்போதுமே வந்து நம்ம தொடரணும் அப்படின்ட்டு அந்த காலம் தான் வந்து உறுதி செஞ்சுருக்கு. இதை நான் வந்து பறையை நான் கற்றுக்கணும், நான் தான் கற்றுக்கணும், நான் தான் இசைக்கணும், இதை நான் வந்து கொண்டு போகணுன்ற எந்த ஒரு சிந்தனையுமே எனக்கு பறையை முதலில் இசைக்கும் பொழுதும் மேடை ஏறும்போது தோன்றதே கிடையாது. ஏதோ கொஞ்ச நாள் இருப்போம், வாசிப்போம், ஒரு ஃப்ரீயாக ஆகிற வரைக்கும் ஆடிட்டு முடிச்சுட்டு போயிடலாம் அப்படி தான் நினச்சோம். ஆனால் அதற்கப்புறம் பல இந்த மாதிரி நெருக்கடிகள் வரும் பொழுது இது தேவையே இல்லாத இதுவே வந்து ஒரு ட்ரம்ஸ் நான் கற்றுக்கிறேன், கிட்டார் கற்றுக்கிறேன், இல்லை பரதநாட்டியம் கற்றுக்கிறேன், இல்லைன்னா வெஸ்டர்ன் டான்ஸ் கற்றுக்கிறேன்னா இந்த எதிர்ப்பு எனக்கு வந்திருக்குமானா எந்த ஒரு மனிதனுக்குமே வந்திருக்காது. ஸோ இசையில் வந்து ஒரு தீண்டாமை பார்க்குறாங்க. அதுவும் வந்து காரணமே இல்லாமல் இப்போ வழியில் போகிற வர்றவங்க வந்து கருத்து சொல்றதும் சரி, இப்போ நம்ம அவங்க கிட்ட போய் நம்ம திணிக்கல, யாரு வந்து தேவையோ அவங்கள தான் கூப்பிடும்போது இவ்வளோ அரசியல் இருக்கா அப்படின்னு வந்து புரிய ஆரம்பிச்சது. அதற்கப்புறம் வந்து முற்போக்கு சங்கங்கள் அவர்கள் எல்லாருமே வந்து கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக போங்க, பேக்கப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் ரெடி பண்ணி காரைக்குடியில் தொடர்ந்து வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்க சொல்ற மாதிரி இந்த பறை இசை அதன் மீது இருக்கக்கூடிய இந்த அரசியல் தீண்டாமையால் சமூக தீண்டாமையோ இருந்துகிட்டே தான் இருக்குது. அதை எப்படி வந்து உடைக்கணும் அல்லது உடைப்பதற்கான வேலைகளை ரூட்ஸ் என்ன பண்ணுது, நீங்க என்ன பண்றீங்க? பறை எங்க வந்து சாதியாகவும் அது இழிவாகவும் பார்க்கப்படுறோம்னா சாதி, சாமி, சாவு, இந்த 3 இடங்கள்ல தான். சாதியா வந்து இன்னும் பறை வாசிக்கிறவங்களை வந்துட்டு பஞ்சமர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்து மதத்துல இருந்தே வெளியேற்றுறாங்க. பஞ்சமர்கள், தீண்டத்தகாதவர்கள், இழிவானவர்கள்னு சொல்லிட்டு இந்து மதத்துல இருந்து வெளியேற்றி அவர்களை வந்து இழிவுபடுத்தியிருக்காங்க. ஸோ வந்து சாதியை வந்து நம்ம வந்து சாதிக்கிட்ட நம்ம போகக்கூடாது. அடுத்து சாமி, கோயில் திருவிழாக்கள்ல வந்து பறை இசைச்சாதான் சாமி வரும். நிறைய இடங்களில் உடுக்கை அடிப்பாங்க, ட்ரம்ஸ் வச்சு பால் குடம் ஏற்பாங்க, வேல் இது பண்ணும்போதெல்லாம் வந்துட்டு அதில் அதற்கு பின்னால் வந்து உளவியல் இருக்குது. பறை இசைச்சா வந்து ஒரு சில நரம்புகள், ஒரு சில சென்ஸ்லாம் வந்து நமக்கு அப்படியே ஃப்ரீஸ் ஆகும். இது வந்து சாமியின் பேரால் சொல்லி இப்போ திருவிழா கூப்பிடுறாங்க அப்படின்னா அவங்களை எங்கே கூப்பிடுவாங்க? கோயிலுக்குள்ளே கூப்பிடுவாங்களா? கூப்பிட மாட்டாங்க. கோயிலை சுற்றியாச்சும் கூப்பிட மாட்டாங்க. கோயில் எங்கேயோ இருக்கும், இவர்கள் எங்கேயோ இருப்பாங்க, தேர் எங்கேயோ வந்துக்கிட்டு இருக்கும். தேர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இதே மாட்டுத்தோளால் செய்யப்பட்ட ஒரு மிருதங்கமோ ஒரு தவிலோ தான் அடிச்சுட்டு பக்கத்தில் வந்துக்கிட்டு இருப்பாங்க. இவர்களை நெருங்காத வண்ணம் ரொம்ப தூரம் தள்ளி பறை இசைச்சுட்டு முன்னாடி போயிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த பறை இசைக்கிற இடத்துல தான் மக்கள் கூடியிருந்து நல்லா ஆட்டம் பாட்டம் போட்டிட்டு இருப்பாங்க. ஆனால் அவர்களை வந்து இப்போ வரைக்குமே வந்து கோயில்கிட்டையும் சரி தேர்கிட்டையும் நெருங்க விடாமல் வந்து அந்த ஒரு சித்தாந்தம் வந்து அப்படியே காமிச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால வந்து கடவுள் சார்ந்து போகிறதில்ல. அதே நேரத்தில் கோவில் திருவிழாக்களில் எங்களை மேடையில் கூப்பிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக போய் வாசிப்போம். தொடர்ந்து வந்து முத்துமாரியம்மன் கோவில் காரைக்குடியில் முத்துமாரியம்மன் கோவில் திருவிழா தொடர்ந்து எங்களை கூப்பிட்டுருக்காங்க. கருப்பர் கோவிலில் வந்து தொடர்ந்து கூப்பிட்றாங்க. பல கோவில் திருவிழாக்களில் வந்து எங்களுக்காண்டியே மேடை போட்டு நடத்திட்டு அந்த மதிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ வந்து அந்த மாதிரி இடங்கள்ல கண்டிப்பாக நாங்கள் போயிட்டு பறை வாசிக்க தான் செய்வோம். ஸோ சாமி, சாதி, சாவு, இறப்பு வீடுகளில் தான் வந்து பறை வந்து அடிக்க ஆரம்பிப்பாங்க. ஏதோ ஒரு இடத்துல நம்ம திடீர்னு பறை அடிக்கிற சவுண்டு கேட்டுச்சுன்னா நம்ம மைண்டே வந்து என்ன நினைப்போம், யாரோ நடக்குது போல, யாரோ இறந்துருக்காங்க, இல்லை அப்படிதான் நம்ம முதல் வந்து யாரோ வராங்க, அதை விட யாரோ இறந்துட்டாங்க போலப்பா அப்படின்னு தான் நினச்சிட்டு இருப்போம். ஆனால் இறப்பு வீடுகளில் ஏன் முதல்ல பறை வாசிக்க ஆரம்பிச்சதுன்னா இந்த காலத்தில் தான் வந்து ஸ்டெத்தஸ்கோப் இருக்குது. ஸோ ஒருத்தர் வந்து மயக்கமாக ஆயிட்டாரா இல்லை வந்து இறந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அந்த காலத்தில் வந்து பறையை யார் வச்சுருப்பாங்கன்னா மருத்துவர்கள். அந்த காலத்தில் மருத்துவர்கள் யாராக இருப்பாங்கன்னா வந்து ஊருக்கு ஒரு மருத்துவர்கள், இல்லைன்னா 10 ஊருக்கு ஒரு மருத்துவர்கள் அப்படிதான் இருப்பாங்க. ஸோ அவர்கள் வந்து அவர்களோட தொழில் என்னவா இருக்குன்னா மலைகளில் போயிட்டு காடுகளில் போயிட்டு அரிதான மூலிகைகளை பறிச்சுட்டு வந்து எந்தெந்த அவர்கள்லாம் இப்போ டெஸ்ட் தானே பண்ணுவாங்க. இப்போ தான் வந்து பெரிய லெவலில் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ வந்து குறிப்பிட்ட ஒரு சில பாம்பு கடிச்சிருக்கும், இந்த பாம்பு என்ன பாம்புனே தெரியும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு மூலிகையாக டெஸ்ட் பண்ணி அவர்கள் மூலிகையை சேமித்து வச்சுருப்பாங்க. பல அரிதான காடுகளில் போயிட்டு மலைகளில் போயிட்டு ஏறி வந்து. ஸோ அப்படிப்பட்ட மூலிகைகளை வந்து ஒருத்தர் வந்து ரொம்ப கோமால இருக்கா இறக்க போகிறாருன்னா அவருக்கு நம்ம போட மாட்டோம். அப்போனா வந்து அது செக் பண்ணுவாங்க. அதற்கு பயன்பட்டது தான் இந்த பறை. ஸோ வந்து செத்தவன் காதில் செவிட்டி அடிக்கலைன்னு சொல்லிட்டு நம்மளுடைய சங்க இலக்கிய பாடல் இருக்குது. அது என்ன சொல்லுது அப்படின்னா, ஒருத்தவங்க வந்து மூச்சு பேச்சு இல்லாமல் இருப்பாங்க, நாடி நரம்புலாம் துடிக்காமல் இருக்கும். அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, செத்துட்டாங்க அப்படின்னு முடிவு பண்ணி நிறைய பேர் எரிச்ச கேஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் செத்துருக்க மாட்டாங்க, பிரெயின் டெத்தாக இருக்கும், இல்லைன்னா கான்சியஸ் இழந்திருப்பாங்க. அவங்க என்னென்னா ரொம்ப நேரம் வந்து இதாக இருப்பாங்க. ஸோ அதற்காண்டி மருத்துவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவர்களுடைய காது ஓரத்தில் வந்து பறை அடிக்க ஆரம்பிப்பாங்க. பறை அடிக்கும்போது ஒரு சில நரம்புகள்லாம் துடிக்க ஆரம்பிக்கும். கால் நரம்பு, கை நரம்புலாம். இப்போ ஒரு சில தலைவர்கள்லாம் சொல்லுவாங்க, கூட்டத்தில் வந்து பறை அடித்தா யாரெல்லாம் ஆடுறானோ அவங்கெல்லாம் தமிழன் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு கூட்டத்தில் இருந்து யாரெல்லாம்
அடிச்சு ஆடுறான்னு அவங்கள மனிதர்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ஆதி காலத்துல காடுகள்ல வாழ்ந்த மனிதன் மொழியே தோன்றாத போது அது பறை ஒலிகளை வந்து காடுகள்ல மலைகள்லையும் சரி எதிரொலிக்க வச்சு எதிரிகள் வராங்க, மிருகங்கள் வருது, தீ பரவுது, வெள்ளம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அலர்ட் பண்ணியே வந்து நம்மளை வந்து நம்மளோட மைண்ட் ஜீன்ஸ்குள்ள வந்து ரிஜிஸ்டர் ஆகிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட பறை இசை ஒரு மருந்து, மருத்துவ இசை தான் அது, மருத்துவ இசை தான் அது. அந்த அந்த இசையம் தான் வந்துட்டு இப்போ வரைக்குமே நான் ஏதோ ஒரு இடத்துல வந்து இப்போ ஏதோ ஒன்று விழுகுது அப்படின்னா கூட கவனிக்க மாட்டோம். அம்மாவோ அப்பாவோ யார் விழுந்துட்டா கத்துனா தான் நம்ம கவனிப்போம். அவங்க சைலண்டா விழுகிறவங்களும் இருப்பாங்க. நான் பறை சவுண்டு கேட்டுச்சுன்னா நம்ம அலர்ட் ஆகிறோம்ல. அது காரணம் வந்து அவங்க நம்ம மரபணுல வழி வழியா வந்து வந்த ஒரு அலர்ட்னஸ்க்கான உடலுக்குள்ள வேற ஒரு அதிர்வு இருக்கும். பறை இசை இசைக்கும் போது நமக்கு ஒரு எழுந்து நடனம் ஆடணும்னு ஒரு எண்ணம் வரும். கொஞ்சம் தெரியாதவங்க கூட ஆடணும். காடுகள்ல மொழியே தோன்றாத போது அரை மனிதனாக இருக்கும் பொழுது குரங்கு மனிதனாக இருக்கும் பொழுதுமே வந்து பயன்படுத்தின அந்த ஒரு ஜீனோட ஒரு விஷயம் நீட்சி, அது அந்த நீட்சி. அதனால வந்து இவங்க வந்து தொடர்ச்சியா வந்து அந்த மருத்துவர் வந்து வாசிக்கிற இடங்கள் எல்லாம் இறப்பே நடக்குதுன்னு வைங்களேன். இப்போ ஒரு இடத்துல போறாங்க, பறை வாசிக்கிறாங்க, இறப்பு நடக்குது. 10 இடத்துல வாசிக்கிறாங்க, தொடர்ந்து இறப்பு நடக்கும்போது 11ஆவது இடத்துல போகும்போது பறை சிக்கும் போது அங்க பாரு பறை அடிச்சுட்டான் பாரு, இறப்பு விழுந்துருச்சு. அப்பனா அதற்கப்புறம் வரவங்கள இறப்பு வீட்டுனாவே பறை தான் வாசிக்கிறாங்க. ஆனா வந்து அந்த காலத்துல பறை எதற்கு பயன்பட்டதுன்னா, இப்பதான் வந்து ஃபுல்லா பெரிய பில்டிங்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த காலத்துல வந்து ஒரு இடத்துல பறை அடிச்சா கிட்டத்தட்ட 3-4 கிலோமீட்டர் வரைக்குமே ஒலிகள் செல்லக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு காற்று இருக்கும். ஸோ வந்து அந்த காலத்துல இப்போ குறைந்தபட்ச வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து மாமன்னர் மருதுபாண்டியர்கள் வந்து சிவகங்கையை வந்து ஆளும் பொழுது மீனாட்சி அம்மன் கோவில்ல வந்து அங்க இரவு வந்து விளக்கு அணைத்தால்தான் இங்கே அவர்கள் இரவு உணவு உண்ண போவார்கள்னு சொல்லுவாங்க. மதுரைக்கும் மானாமதுரைக்குமே வந்து கிட்டத்தட்ட பல மைல் தூரங்கள் இருக்கும். அதற்குள்ள வந்து இப்பயாச்சும் வந்து நமக்கு எஸ்எம்எஸ் இருக்கு, ஃபோன் இருக்கு, ட்ரங்க் கால், வாட்ஸ்அப் எதுவும். அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய ஒரு பெரும்பறை, அதாவது வந்து துடும்பு இசை அப்படின்னு சொல்லுவோம், முரசுன்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி பெரிய முரசு ஒரு சில கிலோமீட்டருக்கு தள்ளி வச்சு அந்த இப்போ மீனாட்சி அம்மன் கோவில்ல வந்து விளக்கு அணைச்சிட்டாங்கன்னா அந்த கம்யூனிகேஷன் டும் அடிக்க ஆரம்பிப்பாங்க. அப்படியே இருப்பாங்க. பல கோயில்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா அங்கங்க பாத்தீங்கன்னா வர வழியில பெரிய தூண்கள்லாம் இருக்கும். பைப் என்ன சொல்லலாம், விளக்கு தூண் இருக்கும், இல்லைன்னா ஏதோ ஒரு எல்லை தூண் இருக்கும். ஆனா அதற்கு மேல நின்று பறை அடிச்சிருக்காங்க. ஸோ சாரம்லாம் கட்டி பறை அடிச்சு அந்த ஒளியை வந்து திருப்பி விட்டுருக்காங்க. ஸோ வந்து ரீச் ஆகவும் கேக்கு அடுத்தடுத்து வந்து ஒரு 5-6 நிமிடங்கள்லயே அந்த விஷயம் வந்து சேர்ந்துரும். ஸோ இப்படிதான் பயன்படுத்தப்பட்ட ஒரு பறை. ஸோ வந்து அதனாலேயே வந்து இப்போ நம்ம ஊருனா ஓகே, பக்கத்து ஊருக்குலாம் போய் சொல்லி அனுப்புற வேலையெல்லாம் வந்து பறை சொல்லி அனுப்புங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. பறையினாலே சொல்லுதல் அப்படின்னு தான் சொல்லுது. எப்பயுமே கேரளாவில் மலையாளத்துல பரடா அப்படின்னா பேசுடா, சொல்லுடா. அதே யாழ்ப்பாணத்துலயுமே பரடா அப்படின்னா பேசுதல், சொல்லுதல், அந்த ஒரு பொருளை தான் குறிக்கும். ஸோ அதுதான். ஸோ அதனால இறப்பு வீடுகளில் வந்து பறை வாசிக்கிறதுக்கான ரீசன் அதுதான். அப்படியுமே வந்து இறப்பு வீடுகளில் பறை வாசிக்கிறாங்களா? இது இன்னொரு உளவியலா மன ரீதியா என்ன சொல்லுவாங்கன்னா, இறப்பு வீடுகளில் இப்போ யார் இறந்துருப்பாங்கன்னா அவங்களோட அம்மாவோ அப்பாவோ மனைவியோ குழந்தையோ தாத்தாவோ தான் இருப்பாங்க. ஸோ நிறைய நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ வந்து கணவன் இறந்த செய்தி கேட்டு மனைவி இறந்து விட்டாங்க, தாத்தா இறந்த செய்தி கேட்டு பேரன், அதெல்லாம் வந்து ஒரு மனநிலையை வந்து சிதைக்கும். ஸோ வந்து பறை வந்து வாசிச்சாங்கன்னா, இறப்பு வீட்டில் பறையை வாசிச்சாங்கன்னா அந்த மனநிலை வந்து அப்படியே பம்பார்ட்மெண்ட் ஆகாமல் அப்படியே நிலையா இருக்கும். அவர்களுடைய உணர்ச்சிகளை வந்து கட்டுப்படுத்தி இப்போ நிறைய வீடுகளில் இப்போ வந்து ரோபோ சங்கர் அவர்களுடைய மனைவி பார்த்தீங்கன்னா ஒரு கணவரோட இறப்புக்கு வந்து ஆடுனாங்க. ஸோ ஆடும்போது என்ன சொல்லுவாங்க, அவருடைய மனநிலை வந்து சரியா இருக்கு. அவங்க அழுதுகிட்டே இருந்தாங்கன்னு என்ன சொல்லுவாங்க, ஓகே இவங்க ஷாக்கா இருக்காங்க, ஏதோ நம்மளுக்கு இது கொடுக்கணும், அதே ஆட ஆரம்பிக்கிறாங்கல்ல. ஸோ அதே மாதிரி தான் இப்போ வந்து ஒரு அந்த சுற்று வட்டாரத்தை அவர் எவ்வளோ பெரிய மனுஷனா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணே அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழுது ஏதோ ஒரு இயலாமைக்கு போறதை தடுக்கிறதுக்கு தான் வந்து இந்த பறை இசை வந்து உளவியல் ரீதியாகவும் பயன்பட்டது. ஸோ இந்த 3 விஷயத்தை வந்து நாங்க ஏன் அப்படிப்பட்ட ஒரு இசையை வந்து இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி இறப்பு வீடுகளில் போகும்போது அவர்கள் வந்து வரிசையாக நிறைய வீடு இருக்கும். இறப்பு வீட்டில் தான் இருந்துச்சுன்னா மற்ற எல்லாருமே உட்காருவாங்க. இவர்கள் மட்டும் காட்டு பகுதியோ வீட்டுக்கு பின்னாடியோ இல்லைன்னா உட்காரவே முடியாத வெயில்லையோ நிற்க வச்சு வேலை வாங்குவாங்க அவங்கள அந்த பறைசி. ஸோ வந்து அவர்களுக்கு உணவும் கொடுக்க மாட்டாங்க, அவர்களுக்கு போதுமான ஒரு வசதியுமே செஞ்சே கொடுக்க மாட்டாங்க. அவர்களை வந்து துண்டு பறைசி மேக்சிமம் பார்த்தீங்கன்னா பறைசி கலைஞர்கள் சும்மா ஃபேஸ்புக்லேயோ இதில் இப்போ இருக்கிற கலைஞர்கள் வந்து உடை வந்து மாறிட்டாங்க. அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சட்டை போட்டிருக்க மாட்டாங்க, அப்புறம் பனியன் மட்டும் முண்டா பனியன் போட்டிருப்பாங்க. அவங்களோட வேட்டி பார்த்தீங்கன்னா முழங்காலுக்கு மேலே கொஞ்சம் தான் இருக்கும், ஃபுல் முழங்கால் போட. இதெல்லாம் வந்து உடை அரசியலும் அதில் இருக்கு. ஸோ அவர்கள் வந்து அந்த டைமில் மட்டும்தான் அவங்க உள்ளூருக்கு வந்து வாசிப்பாங்க.
முன்னாடி வந்து இந்த சேரி ஊருன்னு பிரிச்சிருக்கிற நேரத்தில் இவர்கள் சேரி பகுதியில் இருந்தாங்கன்னா ஊர் பகுதியில் இருக்கிற அந்த இசையை வாசிக்கிறதுக்கு வந்து ஊரை சுற்றி வந்து ஏதோ ஒரு அவங்க அடைஞ்சிட்டாலுமே செப்பல் போட செருப்பு போட மாட்டாங்க. ஸோ அப்படி அந்த ஒரு அடக்குமுறை தான். ஸோ நீ வந்து துண்டு போடக்கூடாதுங்கிறீங்க எல்லாமே, அப்படியுமே பறை தான் தேவைப்படுது. அப்படி இருந்துமே இந்த மக்கள் பறையை வந்து விடலை. இப்போ வந்து நம்மளுக்கு மேலே நமக்கு வந்து ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்குறோம், யாரோ ஒருத்தவங்க நம்ம நெருக்கடி தராங்கன்னா அந்த அலுவலகத்துக்கு போக தானே செய்வோம் நம்ம. ஆனால் அந்த மக்கள் வந்து உளவியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் சாதிய ரீதியாகவும் வந்து பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட மக்கள் வந்து சங்க இலக்கியங்களை எப்படி கூறப்பட்டதோ அதே மாதிரியான வாசிப்பு முறைகளை வந்து இன்னும் பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க. அப்படின்னா அவருக்கு எந்த அளவுக்கு வந்து எல்லாத்தையும் தாண்டி பறை அவங்களுக்கு முக்கியமாக இருக்கும். ஸோ வந்து ஆதி தமிழ் இசைன்னு சொல்கிறோம்ல, அது வந்து வெறும் வந்து வாய் சொல் மட்டும் கிடையாது, வரலாற்று ரீதியாகவும் இது வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் வந்து அந்த இந்த கான்செப்ட் வந்து சாவு வீடுகள்லையுமே வாசிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிறப்பு முதல் இறப்பு வரை அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ இந்த 3 ரீசன்காண்டி தான் வந்து இந்த 3 ரீசனில் வந்து சாதி சாமி சாவு இந்த 3 விஷயத்துக்கு நாங்கள் போயிட்டு பறைய வாசிக்கிறது கிடையாது. இப்படி பண்ணால் மட்டும்தான், நீங்கள் கேட்டீங்க சின்ன கேள்வி தான், எங்கெல்லாம் வந்து பாதிக்கப்படுறேன்னு. ஆனால் இது வந்து பறைங்கிறது நம்மளுடைய தமிழ் சமூகம் இந்திய ஒன்றியம் முழுக்கவும் வந்து ஒரு இயல்பாக இருக்கிற ஒரு விஷயம். அதை யாருமே கண்டுக்கவும் மாட்டாங்க. ஸோ பறை கலைஞர்களாக மதிக்கணுமா அப்படியா கிடையாது. போயிட்டு திருவிழா வருதா போய் தண்ணியை போட்டு அவங்க கிட்ட போய் தான் நின்று ஆடுவாங்க. இந்த அடி அடி அந்த அடி அடி அவர்களை வந்து போய் பிடிச்சி தொங்குவானுங்க. ஒரு 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் வரைக்கும் நடக்க பறை வந்து அவ்வளோ வெயிட்டு. அந்த வெயிட்டு போட்டுக்கிட்டு ரோட்லையும் காட்டுலையும் மேட்லையும் அடித்து அவர் நம்ம இப்போ வரைக்கும் வந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த பறை வந்து 80,000 ஆண்டுகளுக்கு முன்பாக தொல்காப்பியத்தில் சொல்லப்பட்ட ஒரு பறை தான். தொல்காப்பியத்தில் வந்து நம்ம ஐவகை திணைகளாக பிரித்து திணைக்கு ஒரு பறை, குறிஞ்சிக்கு ஒன்று, மரத்துக்கு ஒன்றுன்னு சொல்லிட்டு முதல் பொருள் உரிபொருள் கருப்பொருள்னு சொல்லுவோம். முதற் பொருள்லேயே வந்து நம்மளை வந்து பறையை வந்து வச்சுருக்காங்க. இல்லை இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, முதற் பொருள்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து தெய்வம், உணவு, மன்னன், அப்புறம் வந்து வேலை, இதெல்லாமே சொல்லும்போது அதில் வந்து பறையும் சொல்லுவாங்க, யாழும் சொல்லுவாங்க. படிச்சிருப்பீங்க நீங்க 6ஆம் வகுப்புலேயே படிச்சிருப்பீங்க. கடைசி பக்கத்தில் எல்லாத்தையும் போட்டுருப்பாங்க. யாழ் நல்லா இருக்கும்ல. ஸோ வந்து யாழுங்கிற கருவி வந்து தமிழருடைய கருவி, ஒத்துக்கிறீங்க தானே? ஆமா. யாழ் பாணம்னு ஒரு ஊர் இருக்கு. ஆமா. அப்படின்னா யாழ் பார்த்திருக்கீங்களா நீங்க நேர்ல? படங்கள்ல பார்த்திருக்கேன். இப்ப ரீசெண்டா ஏதாவது கான்செப்ட் அந்த மாதிரி பறை இருக்கிற மாதிரி? பறை இருக்கிற மாதிரி பார்த்தது இல்லை, பட் பறையை பார்த்துருக்கோம். பறை பார்த்திருப்பீங்க, பறை இருக்க மாதிரி யாழ் பார்த்திருக்கீங்களா? பார்த்தது இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, யாழ் வந்து இடைநிலை சமூகம் வந்து வாசிக்கிற ஒரு கருவி. அவர்கள் எதற்கு வாசிப்பார்கள் அப்படின்னா, பாணர் அப்படின்னா பாடுவார்கள். என்ன பாடுவாங்க அப்படின்னா, இப்போ ஏதோ ஒரு இடத்துல ஒரு மன்னரோ ஒரு பெரிய ஒரு அந்த ஊரோட ஊர் தலைவரோ இல்லை வந்து ஒரு வீட்டில் வந்து ஒரு விசேஷம் நடக்குது அப்படின்னா அவரோட வேலை என்னவா இருக்குன்னா, பாணர் கூட்டம் தானே, அவங்க கையில் யாழை வச்சுட்டு ஒரு ஊராக போவாங்க. இப்போ ஒரு வீட்டில் வந்து ஒரு விஷயம் நடக்குதுன்னா அந்த வீட்டு திண்ணைன்னு ஒன்று இருக்கும்ல, திண்ணையில் உட்காந்துருவாங்க. திண்ணையில் ஃப்ரண்ட்டில் உட்காந்துட்டு இந்த வீட்டுக்காரங்க யார் தெரியுமா, இவர்களுடைய வரலாறு என்ன தெரியுமா, இவங்க தாத்தா எப்படி, அவங்க தாத்தா எப்படி, இவர்கள் என்னென்ன வேலையெல்லாம் கிராமத்துக்கு செஞ்சுருக்காங்க, அப்படிலாம் வந்து உட்காந்து பாட்டா பாட ஆரம்பிச்சாங்க. இப்படி பாடப்பட்ட ஒரு விஷயம் தான் இப்போ ராமாயணமும் மகாபாரதமும் இந்திய தெருக்கள் மூலமா இந்திய சமூகம் மூலமா வந்து பரவி கிடக்குதுன்னா, இந்த மாதிரி பாணர்கள் மூலியமாக பாடப்பட்ட சின்ன சின்ன பாடல்கள் தான். வழி திருமணமாகட்டும், பல விஷயங்கள் ஆகட்டும். ஸோ அப்படி வந்து ஒரு வீடுகளில் வந்து பாடப்பட்ட கோவில்கள்லையுமே வந்து யாழ் வந்து பாடப்பட்டிருக்கு, பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆரிய வருகைக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, இவர்கள் இடைநிலை சமூகம், ஆரிய சமூகம் வந்து நீங்களாம் கோயிலுக்கு வரக்கூடாது, நீங்கள் வேற ஏதாவது தொழில் பாருங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் இவ்வளோ நெருக்கடி தாங்குவாங்க. அவங்க விட்டாங்க சுத்தமாக. அவர்கள் யாழ்ப்பாணர் கூட்டமே இல்லை. யாழ்ப்பாணர் அவர்கள் அந்த ஒரு சொந்த ஒரு ஊரில் இருக்க தொழிலே அதுதான், மெயின் தொழிலே அதுதான். யாழ்ப்பாணத்தில் இப்போ போனால் கூட அந்த மாதிரி பாடினவங்க யாரும் இருப்பாங்கன்னா இருக்க மாட்டாங்க. ஆனால் சங்க இலக்கியங்கள்ல நமக்கு வந்து ஆதாரங்கள் இருக்கு. யாழ் பாடிட்டே வந்து இப்போ ஒரு மன்னர்கிட்டேருந்து இன்னொரு மன்னர் வந்து தூது அனுப்புறதாகட்டும், இப்போ வந்து ஒரு பரணி பாடுறது, பாணர்னு முடிகிற நிறைய பாடல்கள்லாம் இருக்கும். ஸோ வந்து பாட்டெலாம் யார் பாடியிருப்பாங்க, யார் எழுதியிருப்பாங்கன்னா இவர்கள் தான், இடைநிலை சமூகத்தில் இருந்தவங்க. ஆனால் அப்படிப்பட்ட இடைநிலை சமூக மக்கள் ஆரிய வருகையினாலையும் சரி, வெளிநாட்டு வருகையினாலும் சரி, தங்கள் வாழ்வாதாரத்துக்காக அதை விட்டுட்டாங்க. ஆனால் நீங்கள் என்னதான் நீங்கள் வந்து எங்களை இழிவுபடுத்துங்க, என்னை வந்து பஞ்சமராக்கி ஹிந்து மதத்துலேருந்து வெளியே அனுப்புங்க, எங்களுக்கு வந்து
இருக்க வீடு கொடுக்க மாட்டீங்க, தொழிலுக்கு வந்துட்டு நல்ல கூலி கொடுக்க மாட்டீங்க, இருந்தாலும் நாங்கள் காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் இன்னைக்கு வரைக்கும் நம்ம கையில வந்து பறையை பிடிச்சிட்டு தான் அதே பறையை கொடுத்துருக்காங்க. திருக்குறள்ல வந்து 3 இசைக்கருவிகள் சொல்லியிருக்கு. ஒன்று பறை, இன்னொன்று யாழ், இன்னொன்று வந்து குழல். குழல் இனிது யாழ் இனிது மக்கள் பறை 2 இடங்கள்ல அரைப்பறை அன்னக்கரைவர்னு சொல்லிட்டு ஒரு 2 இடத்துல வந்து ஒரு இசையாவே சொல்லியிருக்காங்க. பாணர் பறையர் துடியர் கடம்பர் இல்லாது குடிகள் இல்லாது அப்படின்னு சொல்லி தொல்காப்பியம் சொல்லியிருக்கு. அப்ப இந்த 4 இசைக்குடிகள், இப்ப 4 இசைக்குடிகள் இப்ப இருக்கா? இல்ல. எங்க போச்சு? அப்ப தொல்காப்பியத்துல கூறப்பட்ட ஒரு இசைக்குடிகள் இப்ப இந்த காலத்துல இருக்கா? அப்படி கிடையாது. இப்ப நாம என்ன சொல்லுவோம், வந்து புராணங்கள்ல வந்து முருகன் இருக்காங்க, மற்ற கடவுளர்கள் இருக்காங்க, அவர்கள் நம்ம வழியா நம்ம வழிபட்டு தானே இருக்கிறோம் நாம. ஆனா அவர்களை பாடியவர்களும் சரி, அதற்கு புராண நம்மளுடைய சங்க இலக்கியங்கள் தரவுகளாக இருந்தவர்களும் சரி இப்போ இல்லாம போனதுக்கு காரணம் வந்து இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. இப்போ நீங்க சொல்ற மாதிரி பார்த்தோம்னா ஒரு சமூகத்துக்கு மட்டுமே குறிப்பா இருந்த ஒரு இசைக்கருவின்னு சொல்ல வரீங்களா? இல்லைங்க அதை எல்லாரும் வாட்சாங்கன்னு சொல்ல வரீங்களா? இல்ல, பறை அப்படிங்கிறது ஒரு கருவி. எல்லா விதமான சமூக அதாவது வந்து போருக்கு வந்து யார் யார் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அந்த காலத்துல மன்னருக்கு போருக்கு யார் யார் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? பொதுவா மக்கள் எல்லாருமே தானே போவாங்க. வேளாண் குடிகள் போவாங்க, இல்ல வந்து குறிப்பிட்ட இந்த சொல்ல முடியாது. அதே மாதிரி தான் பறையுமே வந்து எல்லாருமே சாமி கும்பிடுவாங்க. எல்லார் வீட்லயுமே பறை இருந்திருக்கு. ஏன்னா 5 வகை நிலங்களுக்குமே பறை சொல்லி எல்லா வகையான பாடல் பாடுறவங்க எல்லா சமூகத்துல இருந்து தானே இருக்கிறாங்க. அதே மாதிரிதான் பறை இசைக்கிறவர்கள பறையர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா சமூகத்தின் பெயரா நீங்க பொதுவான பறை இசைப்பவர்கள் பொதுவாக. ஆனா அந்த வரலாற்று ரீதியாகவுமே வந்து பறையர் சமூகம் இப்போ குறிப்பிட்ட சமூகம் வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் பல வேலைகளை பண்ணியிருக்காங்க. நம்மளோட ராஜராஜ சோழன் அவர்களுடைய கல்வெட்டுலயுமே பேரு இருக்கு. அவர்கள் வந்து கணியர்கள் வந்து அந்த வள்ளுவர் அப்படிங்கிற ஒரு சமூகம் இருக்கு. சோ வந்து அவர்கள் வந்து பல தரப்பட்ட தொழில்கள் செஞ்சிருக்காங்க. அதுல வந்து குறிப்பிட்ட பேர் இருக்கிறனால இப்ப நம்ம சொல்றீங்க. இப்போ இவ்வளவு நெருக்கடிகள் இருக்கு, இந்த சிக்கல்கள் இருக்கு, சிக்கல்களை தாண்டி தான் இன்னைக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா அவங்க வைக்கக்கூடிய சொல்யூஷன் என்ன? இப்போ பறைசைக்குள்ள இருக்கிறாங்கல்ல, எங்க இதை பண்ணீங்கன்னாங்க இது வந்து பொதுமையா மாறும், இல்லைன்னா சாதிக்குள்ள தாங்க அடைப்பட்டு தெரியும், இதை வந்து மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்க முடியாதுங்க அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல. அதுக்கு நீங்க அவங்க வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன, தீர்வு என்ன? எந்த ஒரு கலையோ எந்த ஒரு விஷயமோ எந்த ஒரு மனிதரோ தனிப்பட்ட முறையில் இல்லாமல் பொதுவாக அரசாங்கம் அங்கீகரிக்கப்படாத வரை அது கவனிக்கப்படாது. தொடர்ந்து இப்போ கடந்த ஒரு 5-6 ஆண்டுகளாகவே வந்து அந்த கலைகளை வந்து அரசாங்கமும் சரி பொதுமக்களும் சரி அது வந்து பொதுப்படையாக எடுக்க ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. இப்போதான் எடுக்க ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. இப்போ வந்து அதே இப்போ நீங்கள் கேட்டீங்களா அந்த மக்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு, கலை பண்பாட்டுத்துறை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இருக்கு. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயே வந்துட்டு கல்ச்சர் டெவலப்மெண்ட் இருக்கு. ஸோ வந்து நம்ம அதோட சென்டர் வந்து சவுத் ஜோனுக்கு வந்துட்டு நம்ம திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து அதோட சென்டர் இருக்கு. ஸோ வந்து இவர்கள் கிட்ட எல்லா டேட்டாஸுமே இருக்கு. யாரெல்லாம் பறை வாசிக்கிறாங்க, பறை வந்து கலை பண்பாட்டுத்துறையில வந்து எல்லா பறை குழுக்களுமே போய் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவர்களுக்கு வந்து ஒரு எப்படி வந்து மீனவர்கள் வந்து ஒரு மீன்பிடி தடை காலம்னு இருக்கிற மாதிரி இவர்களுக்கு தொடர்ச்சியா வந்து வேலை இருக்காது. எப்போ இருக்கும்னா இந்த ஒரு இப்போ ஜனவரி மாதத்திலிருந்து ஒரு இந்த மாரியம்மன் கோயில் திருவிழா முடியுங்களா ஆடி மாதம் வரைக்கும் தான் அவர்களுக்கு வேலை இருக்கும். அதற்கு அப்புறமே மழைக்காலம் இருக்கும். ஸோ வந்து இயற்கையாகவே வந்து பறை வந்து வெயிலில் காய வச்சு அடிக்கிற ஒரு தீமுற்று அடிக்கிற ஒரு பறை. ஸோ அதே நேரத்தில் வந்து உழவு தொழிலும் பண்ணுவாங்க. அதனால முதல் 6 மாதம் வந்து அவர்களுக்கு வேலை, அடுத்த 6 மாதம் வேலை இருக்காது. கவர்மெண்ட் என்ன பண்ணணும், அவருக்கு மதிப்பூதியம் கொடுத்து அவர்களுக்கு வந்துட்டு அந்த 6 மாத காலத்துல வந்து ஒரு வேலை பண்ணலாம். அதே நேரத்துல தமிழக அரசு கிட்ட பலாயிரம் பள்ளிகள் இருக்கு, அரசு பள்ளிகள் இருக்கு, அரசு கலை கல்லூரிகள் இருக்கு, பல்கலைக்கழகங்கள் இருக்கு, அரசு இசைப்பள்ளிலாம் இருக்கு, இசை கல்லூரியெல்லாம் இருக்கு. இதுல எல்லாம் வந்துட்டு இந்த மரபிசை கலைஞர்களை வந்துட்டு கொண்டு போய் அவர்களுக்கு வந்து ட்ரைனிங் நீங்க போய் கொடுங்க அப்படின்னு சொல்லி இப்போ அரசியல் அதெல்லாம் பண்றது இல்லையா? இப்பதான் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. அதுமே வந்து ரொம்ப லிமிட்டடா தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் அவங்களுக்கு என்ட்ரிஸ் வேணும் தானே, கவர்மெண்ட் நடத்தினாலும் எல்லாருமே என்ட்ரிஸ் பண்றதில்ல. ஸோ அதனால வந்து இசையை வந்து ஒரு பாடமா கொண்டு வரணும். எப்படி வந்து கிராஃப்ட் வந்து ஒரு பாடமா கொண்டு வரீங்க, பிடி ஒரு பாடமா கொண்டு வரீங்க, பாட்டை பாடமா கொண்டு வர மாதிரியே இசைக்கருவிகளை வந்து ஒரு பாடமா கொண்டு வரணும். இதை ஏன் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா, இசைக்கருவிகள் பார்த்தீங்கன்னா பறை இசை பார்த்தீங்கன்னா நம்ம 2 கையிலையும் வாசிக்கிற ஒரு பழக்கம் இருக்குது.
மற்ற எல்லா கருவியுமே வந்து உட்காந்துட்டு தான் வாசிப்போம், இல்லைன்னா நின்றுட்டு வாசிப்போம். இதுதான் வந்து நின்றுக்கிட்டு ஆடிக்கிட்டு ஐம்புலன்களும் சேர்ந்து எல்லாமே உடல் முழுக்க ஒழுங்கை ஆடுற ஒரு இசைக்கருவி. அப்படிங்கும்போது அவர்கள் பறை இசை கலைஞர்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க, ரொம்ப பார்க்குறதுக்கு இளமையாக இருப்பாங்க. நீங்கள் இனிமேல் கவனிச்சிங்கன்னா தெரியும். ஸோ வந்து அப்படின்னா அவர்கள் ஏதோ அது கைண்ட் ஆஃப் யோகா தான் அது. ஸோ வந்து மனதை ஒருநிலைப்படுத்தாமல் அவர்கள்கிட்ட அந்த ஒரு இசை வராது. நீங்கள் பறை இசையை வந்து இந்த ஒரு நீங்கள் வந்து நல்லா ஒரு பாட்டு பாடுறீங்க, நீங்கள் ஒரு நல்ல கித்தார் இசைக்கினா சூப்பராக இசைக்கிறாங்க, நல்லா ஞானம் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க, பறை இசைக்கிறவங்க வந்து அந்த மாதிரி ஞானம் இருக்குன்னு யாருமே சொல்லி பார்த்தது கிடையாது. நிலை சமூகம் சரி, வளர்ந்தவர் படித்தவர்களுமே சரி அப்படி சொல்லி கேட்டதே கிடையாது. ஏதோ கொட்டிட்டு இருக்காண்டா, இவன் தட்டிட்டு இருக்காண்டா அப்படின்னு சொல்லுவாங்களே ஒழிய இவர் நல்லா இசைக்கிறான். இப்போ வந்து சின்ன பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, வீட்டில் இருக்கும்போது ஏதோ தட்டுவாங்க, அவர்களுக்கு தெரிந்த மொழிகளில் தட்டு சவுண்டு வருது, அதை வந்து இசையாக பார்க்கறதுக்கு தெரியல. அதை இசையாக கவனிச்சாலே வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த பறையை வந்து இழிவாக பார்க்குற விஷயங்கள் வந்து குறையும். அதே நேரத்தில் பள்ளிகளில் கொண்டு போயிட்டு இதை வந்து ஒரு சப்ஜெக்டாக வைக்கிறீங்க அப்படின்னா பறை இசை இன்னும் நல்லா வளரும். இதை வந்து ஜாதியாக கண்டிப்பாக எந்த ஒரு மனிதர்களுமே இதை வந்து ஜாதியாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட இப்போ எழுத்து வடிவில் தான் ஒரு சில இலக்கியங்கள்லாம் சொல்றாங்க. வளையாபதி குண்டலகேசிலாம் கண்ணிலே பார்த்தது கிடையாது, சொல்றாங்க வளையாபதினு குண்டலகேசி. அதே மாதிரி பல கீழடிலாம் இல்லாமல் போச்சு. இதில் இது ஐ மீன் என்ன சொல்றேன்னா அது மரபு வழியாக அழித்தொழி, அதாவது அதுவாகவே காலப்போக்கில் வந்து அழிஞ்சிரும். இதை வந்து பல கலைகள் எப்படி பல மொழிகள் வந்து அழிஞ்சு போச்சோ, இந்த கலைகள் நிறைய கலைகள் பார்த்துருப்பீங்க, பல கலைகளுக்கு வந்து ஆசான்களே இல்லை. இப்போ தோல்பாவை கூத்தெல்லாம் இப்போதான் வளர ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ இதற்கு வந்து அரசாங்கம் சரி அவர்களுக்கு நல்ல உதவி செய்யணும். இன்னொன்று வந்து அவர்களுக்கு வந்து இந்த சம்பளம் சரி தனிப்பட்ட முறையில் வந்து இப்போ நம்ம ஒருத்தவங்க வீட்டில் ஒரு பறை இசைக்க போறீங்க, ஒரு கச்சேரி அதாவது இப்போ பல நிகழ்ச்சிகள்ல இப்போ அரசியல் நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும், மற்ற தனியார் நிகழ்ச்சிகள், இப்போ பாரஞ்சுதல் ஏதாவது நிகழ்ச்சி பண்ணாருன்னா உடனே ஒரு பறை இசை இருக்கிறது. இப்போ விடுதலை சிறுத்தைகள், நாம் தமிழர் கட்சி, அண்ணன் வேல்முருகன் இப்படின்னு யார் நிகழ்ச்சி பண்ணாலுமே பறை இசைக்க துவங்குறாங்க. எல்லா தலைவர்களும் பறை இசைச்சுட்டாங்க. நம்மளோட ஆளுநர் இசைச்சிட்டாங்க, முக ஸ்டாலின் அவர்கள் இசைச்சிட்டாங்க, கனிமொழி அவர்கள் இசைச்சிட்டாங்க. இன்னும் பறை இசைக்காதவங்க வந்துட்டு பிரதமர் மோடியும் ஜனாதிபதியும் தான். அந்த அளவுக்கு வந்து பறை வந்து மேலே ஏறி வந்துகிட்டே இருக்கு. ஆனா மேலே ஏற கீழே வந்து என்ன அவங்க அந்த கலைஞர்கள் எப்படி இருக்காங்க, அந்த கலைஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்து அவர்கள் வந்து அன்றாடம் காட்சி தான். ஒரு வீட்டுல சாவு விழுந்துச்சுன்னா தான் அவர்களுக்கு வந்து ஒரு தொழிலுக்காக போற வேண்டிய இடம். பறைனா பறை கலைஞர் மட்டும் போக மாட்டாங்க, கூட வந்து ஒரு 3-4 பேர் சேர்ந்து. ஆனா வந்து அவர்களுக்கான அந்த ஊதியம் இருக்குமானா அது இருக்காது. ஸோ வந்து அதை கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இருக்கணும். இன்னொன்று வந்து வீடு, இப்போ கூட அவங்களுக்கு மேக்சிமம் வந்து நிறைய பேர் வந்து புறம்போக்கு நிலங்களில் தான் வந்துட்டு குடிசையோ இல்லை வந்து சின்னதாக ஏதோ ஒரு வீடோ போட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த கலைஞர்களுக்கு வந்து இப்போ ரீசெண்டாக வந்து வீட்டு மனைலாம் கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது சில ஒன்றிய லெவல்ல, அதாவது வந்து யூனியன் லெவல் சொல்றீங்க, டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து யூனியன் சொல்றீங்க, பிளாக் லெவல், அந்த லெவல்ல பாத்தீங்கன்னா அவர்களுக்கு இந்த கலைஞர் மட்டும் இல்ல, பல மரபிசை கலைஞர்களை வந்து அந்த டேட்டாஸ்லாம் கண்டிப்பாக கவர்மெண்ட் இருக்கும். அதை எடுத்து அவர்களுக்கு வந்து யாரெல்லாம் உண்மையே தேவைப்படுறாங்களோ அவங்களுக்குலாம் வந்து இப்போ எனக்கு வீடு இருக்கு, தொழில் இருக்கு, எனக்கு தேவைப்படுறாங்க. மரபிசை கலைஞர்களுக்கு அது கண்டிப்பா தேவைப்படும். மரபிசைனா அவங்க வழி வழியா வாசிக்கிறவங்க, அப்பா தாத்தா எல்லாம் வாசிச்சிருப்பாங்க. 5 தலைமுறை 6 தலைமுறை இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்ல வந்து மின்னல் மூர்த்தி அண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர்களுக்கு தான் ஒரு சில டேட்டாஸ் எல்லாம் கொடுத்தாங்க. வந்து கேட்டேன் நான் என்னன்னா பண்ணணும். அவர்கள் வந்து திண்டுக்கல்ல வந்து இந்த மரபிசை கலைஞர்களுடைய செயலாளராக இருந்து பல அரசின் திட்டங்களை வந்து அந்த கலைஞர்களுக்கு தெரியாம இருக்கும். இப்போ அவங்கள போன் இருக்காது. இப்போ வந்து இப்போ கவர்மெண்ட் ஏதாவது ஸ்கீம்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு போகாம இருக்கும். இதெல்லாம் வந்து நேர்ல போயிட்டு கவர்மெண்ட்டே இறங்கி இதை கலை பண்பாட்டு துறை பண்ணினாலுமே இப்போ விஏஓஸ் மூலமா இவர்களை கொண்டு போயிட்டு அவர்களுக்கு வந்து ஒரு வீடு வந்து கவர்மெண்ட்டே கட்டி கொடுக்கணும். ஏன்னா வந்து அவர்கள் நம்மளுடைய கலாச்சாரத்தை காப்பாத்துறவங்க. எப்படி வந்து எழுத்தாளர்களுக்கு வீடு கொடுக்குறாங்க, விளையாட்டு வீரர்களுக்கு வீடு, கிரிக்கெட் விளையாடுனா ராஜசபா சீட்டே கொடுக்குறாங்க. ஆமா, அதே மாதிரி பறை இசைக்கிறவங்களுக்குமே இப்ப விருது கொடுக்குறாங்க. ஆனா அவர்களுக்கு தேவை வந்து வீடு செட்டில் ஆயிட்டாலே போதும். வீடு ரெடியா, அப்புறம் வந்து அவர்களுக்கு வந்து ஊதியம், அப்புறம் வந்து இந்த விசை பள்ளியிலேயே கல்லூரிகள்லையுமே வந்து அவர்களுக்கு வந்து அரசு பணி கூட தேவையில்லை. அவங்களுக்கு வந்துட்டு அரசு வேலை இல்லாம சரி பகுதி நேரத்தில் ஆசிரியர் மாதிரி அவர்களுக்கு வந்து ஒரு கலை ஆசிரியரா வந்து கொண்டு போனோம். ஆக்சுவலி அந்த ஒரு ஸ்கீம் இருந்துச்சு 2020. இப்ப கூட பகுதி நேர ஆசிரியர்கள் இருக்காங்க. அதான் 2022-23 வந்து தமிழ்நாடு அரசு பள்ளிக்கல்வித்துறை மூலமாக கலையரங்கம்ங்கிற ஒரு ஸ்கீம் வச்சு
நானும் அதில் போயிருக்கேன். அவர்களுக்கு வந்து குறைந்தபட்ச ஊதியம் கொடுத்து ஒரு பள்ளிக்குமே 5 வகுப்புகள் நடத்துங்க வாரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் வந்து அது பண்ணாங்க. குறைந்தபட்ச ஊதியமாக இருந்தால் அது எனக்கு போதும். ஆனால் வந்து மற்ற கலைஞர்களுக்கு அது போதும். ஆனால் அந்த ஸ்கீம் வந்து தடைப்பட்டுருச்சு. ஏன் அப்படின்னா ஃபண்ட் இல்லை. ஃபண்டு மத்திய அரசு வந்து கொடுக்காம கிட்டத்தட்ட 5000 கோடி கிட்ட இது இருக்கு. அப்ப இவர்களுக்கே கொடுத்துட்டா முதன்மையா இருக்கிறவங்களுக்கு கொடுக்க முடியாது. இந்த ஸ்கீம் நிறுத்திட்டாங்க. இந்த மாதிரி ஸ்கீமை கண்டிப்பா நிறுத்தக்கூடாது. இது வந்து மாணவர்களுக்கும் பயன்படும், கலைஞர்களுக்கும் பயன்படும், தமிழ் கலாச்சாரத்துக்கும் பயன்படும். நமக்கு ஒரே கல்ல 3 மாங்காய் அப்படின்னு சொல்ற மாதிரி தான். ஸோ அப்படிங்க அதே மாதிரி பல அரசு விழாக்கள்லாம் நடைபெறுது. இப்ப அந்த நிகழ்ச்சியெல்லாம் பறை இசைக்கிறாங்க. இப்போ வந்து அரசாங்கம் வந்து இந்த இப்போ இருக்கிற அரசாங்கம் வந்து அதை வந்து ஒரு தனி கவனம் செலுத்தி இப்போ அவர்கள் தான் வந்து சென்னை சங்கம் சொல்லி நடத்தினாங்க. ஸோ கடந்த ஒரு 15 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு இப்போ கடந்த 5 ஆண்டுகள்ல வந்து அந்த கலைஞர்களுக்கு அரசு விழாக்கள்ல ஒரு நபருக்கு 5000 ரூபாய் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. முன்னால ஒரு டீமுக்கு 5000, ஒரு டீம்ல 10 பேர் இருப்பாங்க, 10 பேருக்கு 5000. இப்போ ஒரு நபருக்கு 5000 ரூபாய் கொடுத்து அரசு நிகழ்ச்சிகள் வந்து நடத்தப்படுது. புத்தக திருவிழாக்கள்ல பரிசிக்கிறாங்க. அரசு விழாக்கள், வெளிநாட்டுல இருந்து வராங்க, அரசு தொடக்க எல்லாம் வந்து இந்த மாதிரி இனிஷியேட்டிவ் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா அந்த பகுதியில இருக்கிற அந்த கட்சிக்காரங்களோ இல்ல வந்து பெரிய தொழிலதிபர்களோ இல்ல வந்து இந்த கலையை விரும்புறவங்களோ வந்து இவர்களுக்கு ரொம்ப ஈஸியா எடுத்துக்குவாங்க. இப்போ ஒரு அரசாங்கமே பண்ணும்போது பொதுமையாக்கும் போது மற்றவர்களும் சேர்ந்து இப்ப நம்மளே இதை ஜாயின் பண்ணிக்கோன்னு சொல்லி அவர்கள் தங்களுடைய வீட்டுகளில் வந்து பறைசை கொண்டு வரணும். பறைசை கொண்டு வர்றதுக்கு இன்னொரு முக்கியம் என்ன அப்படின்னா, இப்போ எங்க பார்த்தாலும் வந்து கேரளால இருந்து செண்டை மேல அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. செண்டை மேல அடிக்க ஆரம்பிக்கும் போது வந்து ஊர்ல இருக்கிற திருமணங்களை செண்டை மேல அடிக்கிறாங்க. அது ஏன் அடிக்கணும்னு கேட்கிறேன் நான். செண்டை மேல அடிக்கணும்னு நம்மளுடைய வழக்கமா இருந்துச்சா? 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சா? 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சா? கிடையாது. இப்போதான் வந்து நம்ம வளர்ந்துட்டு வரோம்னு சொல்லிட்டு ஃபுல்லா கேரளால இருந்து நம்ம இறக்குமதி பண்றோம். அது இங்க இருக்கிற கலைஞர்களே வந்து செண்டை மேளத்துக்கு மாறிட்டாங்க. பறையை விட்டுட்டு செண்டை மேளத்துக்கு மாறிட்டாங்களா? கொஞ்சம் பேர் அவங்களுக்கு வந்து நிறைய பேர் சொல்ல முடியாது. கொஞ்சம் பேர் வந்து இப்போ எதுல அந்த மாதிரி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு செண்டை மேளைக்கு மாறி இருக்காங்க. புதுசா கத்துக்கிட்டு வாசிக்கிறவங்க இருக்கிறாங்க. நீங்க வந்து இதுவே வந்து பறைசைய வந்து தெருவா நீங்க கொண்டு போயிட்டு வாசிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அதுதான் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தும். அதே மாதிரி இங்க மட்டும் கிடையாது, பல தமிழ் சங்கங்கள் இருக்கு. இந்தியா முழுக்க பல தமிழ் சங்கங்கள் இருக்கு. காசி, சண்டிகர், ஒரிசா, பல மாநிலங்கள்ல தமிழ் சங்கம் இருக்கு. பல நாடுகள்ல தமிழ் சங்கம் இருக்கு. அமெரிக்கால பாத்தீங்கன்னா தமிழ் சங்கம்னே வந்து கிட்டத்தட்ட இருக்கிறது வந்து 50 மாகாணங்கள் என்றாலும் 100 தமிழ் சங்கங்கள், ஒரு ஏரியாவுக்கு ஒரு தமிழ் சங்கம் இருக்கும். ஒரு ஸ்டேட்டுக்குள்ள இருக்கிற பெரிய பெரிய சிட்டிஸ்ல வந்து தமிழ் சங்கங்கள் இருக்கு. அந்த தமிழ் சங்கங்கள்ல வந்து பறைய வந்து நாங்க இணையம் வழியா கத்து கொடுத்துட்டு இருக்கிறேன் நான். ஸோ வந்து நிறைய வந்து அதாவது எங்களை மாதிரி ஈஸியா வந்து அணுகக்கூடிய, அதாவது என்னால வந்து ஃபோன் பண்ணி நான் கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்ற முடியும். ஆனா வந்து அவர்கள்ட்ட ஃபோன் நம்பர் இருக்காது. அவர்களுக்கு வந்து எப்படி தொடர்பு கொள்ற மரபிசை கலைஞர்களுக்கு வந்து அந்த இயலுமை இருக்கும். ஸோ அப்படின்னா என்ன பண்ணணும்னா அவர்கள்கிட்ட டைரக்டா ஒரு எம்ஓஐ மாதிரி போட்டு தமிழ் சங்கங்கள் மூலியமா வந்து இவர்களுக்கு வந்து ஒன்று டைரக்டா கூட்டிட்டு போயிட்டு சொல்லிக் கொடுங்க, அப்படி இல்லை இணையம் வழியா சொல்லிக் கொடுக்குறது. ஏன்னா நிறைய சான்சஸ் இருக்கு. இந்த சான்சஸ் எல்லாம் பயன்படுத்திக்கணும். இப்போ ரீசெண்டாக ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அயலக தமிழர்கள் 10 கலைஞர்களை வந்து கவர்மெண்ட் நியமிச்சிருக்காங்க. 10 பேர் தான் நியமிச்சிருக்காங்க. அதாவது வந்து ஒரு 6 கோடி 8 கோடி மக்கள் வாழ்ற ஒரு ஊர்ல பல 188 நாடுகள் இருக்குன்னு வைங்க. 180க்கு மேல இருக்க நாடுகள்ல பறை சொல்லி கொடுக்கறதுக்கு 10 கலை பறை மட்டும் இல்லை, அனைத்து வகையான கலை சொல்லி கொடுக்க 10 பேர் தான் அலோவ் பண்றாங்க. புரியுது, கவர்மெண்டோட அந்த நிதி சுமையும் இருக்கு, இதெல்லாமே இருக்கு. ஆனா இது மற்ற விரைய செலவுகளை கம்மி பண்ணிட்டு இந்த மாதிரி இதை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த நாட்டுடைய சிங்கப்பூர்லாம் பாத்தீங்கன்னா தமிழர் தான் வந்து தமிழர் கலாச்சாரம் தான் இருக்கு. அங்கேயே நம்ம போய் என்ன பண்றோம், பேண்டு தான் வாசிக்கிறாங்க. அதாவது வந்து பஞ்சாப்ல இருக்க பேண்டை கொண்டு போய் இங்க தமிழர் கலைன்னு சொல்லி வாசிச்சுட்டு இருக்காங்க. நீங்க வீடியோல எல்லாம் பாப்பீங்க. தமிழருடைய பறை வாசிங்களையும் போயிட்டு எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்களேன். அதே மாதிரி கொரியா, ஜப்பான், இங்கெல்லாம் தமிழர்கள் போய் இருக்காங்கல்ல. இப்பதான் வந்து பறை இசை வந்து கொஞ்சம் கொஞ்சமா மேலோங்கி போய்கிட்டே இருக்கு. அதை வந்து இன்னும் ஊக்கப்படுத்தினாதான், அதுவும் இந்த மரபிசை கலைஞர்களை கொண்டு ஊக்கப்படுத்தினால் மட்டும்தான் அது எனக்கு வந்து ஒரு சில நுணுக்கங்கள் எனக்கு தெரியாது, ஆனா அவர்களுக்கு தெரியும். ஏன்னா வந்து மரபு வழியா இருந்து வராங்க அப்படின்னா என்ன எப்படி ஆடணும், எப்படி வந்து எப்படி எளிமையா கொண்டு போகணும் அப்படின்ட்டு. நான் வந்து என்னோட படிப்பினை தான் அது.
எனக்கு குறிப்பிட்ட அளவுக்கு தான் வந்து இந்த பயிற்சி பெற்று வரவங்க வந்து பண்ணுவாங்க. ஆனால் அவர்களுக்கு வந்து இயல்பிலேயே வந்து அந்த ஒரு திறன் இருக்கும். அந்த திறனை வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்கணும். இதுதான் நான் இன்னைக்கு நான் பேச வந்ததற்கான விஷயமே அதுதான். மரபிசையை வந்து காக்கிறதுக்கு மரபிசை கலைஞர்களை கொண்டாடாத வரை நம்மளால வந்து அந்த கலையை வந்து மரபிசை மீட்க முடியாது அப்படிங்கிறதா. கலை திருவிழாவை வந்து இப்போ பள்ளிக்கல்வித்துறை கூட வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறத பார்க்க முடிகிறது. அதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? இளைஞர்கள் மத்தியில் எப்படி கொண்டு போய் சேர்க்க போறீங்க? ஒரு மிகப்பெரிய ஒரு கிரவுண்ட் இருக்கு. அந்த கிரவுண்ட்ல வந்து கலை திருவிழாங்கிற ஒரு வழியில இந்த பரிசையை வந்து கொண்டு போகலாம். இதற்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் எங்க டீமே சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டுகளா வந்து கலை திருவிழா நடைபெற்று இருக்கு. 5 ஆண்டுகள் மாதிரி சிவகங்கை மாவட்டத்தில் வந்துட்டு 6, 7, 8, 9, 10, 11, 12 3 பிரிவுகளிலுமே வந்து எங்களுடைய மாணவர்கள் தான் மாவட்ட அளவில் முதலிடம் பெற்றிருக்காங்க. மாநில அளவில் தேர்வு செஞ்சிருக்காங்க. ஸோ இது வந்து இது வந்து இப்போ ஒரு ஸ்கூலுக்கு வந்து அதாவது பரிசை வந்து எல்லாருமே ஆட் பண்ண மாட்டாங்க. இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் 20 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, 10 பேர் 5 பேர் தான் போவாங்க. அது பள்ளிகள்லையுமே கிட்டத்தட்ட இவ்வளவு பள்ளிகள் இருக்கும் போதுமே வந்து காம்படிஷன் பெருசா இருக்காது. வேற பரதநாட்டியத்துக்கோ பாட்டுக்கோ ஈஸியா வந்துடும். ஆனா இதற்கு வந்து நாங்க என்ன பண்ணோம், சிவகங்கை மாவட்டத்துக்குள்ளேயே பல பள்ளிகளுக்கு நானே போயிட்டு சொல்லி கொடுத்து எங்களுடைய மாணவர்களை அவர்களுக்குள்ளேயே வந்து போட்டி போட வச்சு அதுல யாரு பெஸ்ட்டோ அவங்கள அனுப்புறோம். இதே மாதிரி இது ஒரு மாவட்டம் தான், 38 மாவட்டங்கள் இருக்கு. 38 மாவட்டங்களுக்குள்ளேயுமே வந்து நம்ம போட்டி போட வச்சோம் அப்படின்னா அந்த கலையுமே வந்து கொண்டு போகும். அடுத்து இன்ஸ்பிரேஷன் ஆகும். அவனுக்கு என்ன அவார்டு கொடுப்பாங்கன்னா, ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரவனுக்கு வந்து கலையரசிங்கிற பட்டம் கொடுக்குறாங்க. ஒரு பள்ளியில வந்துட்டு வாங்குறாங்க அப்படின்னா இதன் மூலமா வாங்கிடலாமே, ஈஸியா தானே இருக்கு, கத்துக்கலாம். இது ஒரு இசையா கூட பார்க்கணும். இதை வந்து ஈஸியா பார்த்து கத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவர்களுக்கு வந்து அதுவுமே ஒரு பிளஸ். இன்னொன்று வந்து இந்த ஆண்டு நடைபெற்ற கலை திருவிழாவில் அரசு உதவி பெறும் பள்ளிகள் பிரிவில் வந்துட்டு எங்களுடைய மாணவர்கள் 6 to 8 தஞ்சாவூர் நாச்சியார் கோவில் மாணவர்கள் வந்து மாநில அளவில் பரிசைக்கு முதலிடம் பெற்றிருக்காங்க. ஸோ வந்து இது முதல் லைவ் மியூசிக் ஃபுல் அண்ட் ஃபுல், மற்ற ரெக்கார்டே கிடையாது. நாட்டுப்புற நடனம் பிரிவில் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம நாட்டுப்புற பாடல்கள் ரெக்கார்ட் பண்ணி ஆடுவாங்க. இது வந்து முழுக்க பரிசைத்து மாணவர்கள் வந்து முதலிடம் பெற்றிருக்காங்க. ஸோ இதான் கடந்த 4 ஆண்டுகளாக நம்ம ட்ரை பண்ணிட்டே வந்தோம். இப்போ இதன் மூலியமா நாங்கள் சாத்தியப்படுத்தியிருக்கோம். ஸோ வந்து தொடர் முயற்சியில வந்து இதை கொண்டு போனீங்க அப்படின்னா மாணவர்கள் மத்தியிலையுமே வந்து ஒரு ப்ளஸ்ஸாக போகும். அதாவது வந்து 5 ஆண்டுகளுக்கு முன்பாக காரைக்குடி பகுதிகளில் வந்து பரிசைக்கிறது வந்து ஒரு என்ன சொல்றது, அது நான் வந்து பயந்துட்டே இருப்பேன். கிளாஸ் எடுக்கும்போது யாராவது வந்துருவானோ, வண்டி பிரச்சனை பண்ணுவானா. ஆமா, வேணுக்குன்னு பிரச்சனை. நான் சமுதாய கூட்டத்திலாம் பிராக்டிஸ் பண்ணுவோம். யாராவது ஒன்று ஃபோன் பண்ணி தலைவருக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனா தலைவர்களும் சரி மக்கள் மன்றத்தாரும் சரி நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. நம்மளுக்கு வந்து எந்த பிரச்சனையும் பண்ணலை. ஆனா இது பிடிக்காதவங்க கண்டிப்பாங்க இருப்பாங்க. ஃபோன் பண்ணி இது பண்ணுவாங்க. அந்த அண்ணா வந்து அப்படிதான் நடத்தும்னு சொல்லி அவருமே வந்து நல்லா இது பண்ணுவாங்க. ஸோ இது வந்து எந்தவித தடையுமே இல்லாமல் எல்லாருக்கும் போய் சேரும்ல. பயிற்சி கொடுக்கறதாகட்டும். இப்போ நான் வந்து காரைக்குடிக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 15 பள்ளிகளுக்கு போய் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் ஃப்ரீயா. நான் போனோன்னா பசங்க வந்துருவாங்க கிளாஸ், 1 hour கிளாஸ். அதே மாதிரி அழகப்பா பல்கலைக்கழகங்கள்ல ஒரு 4 துறைகளுக்கு வந்து சொல்லி சிறப்பு. அழகப்பா இன்ஜினியரிங் காலேஜ்ல போய் சொல்லி கொடுத்துருக்கோம். அழகப்பா ஆர்ட்ஸ் காலேஜ். நான் ஃபுல்லா அந்த கல்வி கல்வி நிலையங்களை போய் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அது வந்து கல்வி நிலையங்கள்ல திருமண மேடைகள்ல போய் பறைவாச்சிருக்கோம், கல்வி நிலையங்களை பறைவாச்சிருக்கிறோம். அப்புறம் வந்துட்டு எங்கெல்லாம் வாசிக்கக்கூடாது கோயில் நிலையங்களை போய் பறைய வச்சுட்டு இருக்கோம். ஸோ வந்து இதை யார் வாசிக்கிறாங்கன்னா எங்களுடைய மாணவர்கள் தான் போய் வாசிக்கிறாங்க. அவர்கள் வந்து இயல்பான உடை, எந்த வித மேக்கப் இல்லாம, நான் இப்போ அணிந்திருக்கிற உடைய டிஷர்ட்டு, ஜீன்ஸு, ஷூ மேலே கண்டிப்பாக சலங்கை போட்டு தான் ஆடுவோம். நீ வந்து நீ வந்து புனிதப்படுத்துகிற, சலங்கை போட்டு தான் பரதநாட்டியம் புனிதப்படுத்துகிற. இப்போ நாங்களும் பறைய வந்து புனிதம் நாங்கள் நினச்சி தான் வந்து பறையில், அதுவும் ஷூ ஏன் போடுறோன்னா, நீ அந்த காலத்தில் வந்து அங்கே இருக்கிற மக்களை வந்து செருப்பு கூட போட விடாமல் பண்ணியிருக்க. பேண்ட் ஏன் போட்டு ஆடுறோம், ஏன்னா வந்து வேட்டி கட்டிட்டு ஆடு நிறைய பேர் சொல்லுவாங்க. பேண்ட் ஏன் போடுறோன்னா, அந்த காலத்துல வந்து நீ வந்து வேட்டி கட்டிட்டு வந்தோடனே வேட்டி உருவி விட்டு கோமணத்துறையெல்லாம் பறையடிக்க ஆரம்பிச்சிருக்க. டிஷர்ட் ஏன் போடுறோம் அப்படின்னா, இந்த டிஷர்ட் வந்து சட்டை மாதிரி பீஸே பிச்சிட முடியாது. சட்டையை கட்டிட்டு திறந்து போட்டா இதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ வந்து இதுவுமே வந்து சயின்டிஃபிக்காவே வந்து நாங்கள் வந்து மாணவர்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்து பெற்றோர்களும் அதை அங்கீகரித்து ஒரு ரொம்ப நார்மல் ஆயிடுச்சு. பறையா ஓகேப்பா, இந்த டீம் போகலாம்ப்பா, பறையா யாருனாலும் கற்றுக்கலாம். இப்போ எங்ககிட்ட இருக்க மாணவர்கள் பார்த்தீங்கன்னா பறையில் மட்டும் இல்லாமல் அடுத்த லெவல் ட்ரம்ஸுக்கு போயிட்டாங்க. பறையை தான் பேசிக். ட்ரம்ஸ் கிளாஸில் வந்து அங்கே இருக்கிற ட்ரெயினர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா,
பறையை கற்றுக்கிட்டு நல்லா ட்ரம்ஸ் பறை கற்றுட்டு வரவங்க நல்லா ட்ரம்ஸ் ஈஸியாக வாசிக்க இருக்குப்பா முடியும். அப்படின்னு. ஸோ வந்து அவங்களுக்கு வந்து 2 in 1 மல்டி டேலண்டாக ஈஸியாக வந்து வளர்க்கும் இந்த இது. ஸோ என்னுடைய கோரிக்கை என்னன்னா அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் வந்து பறையை பரவலாக்குங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது சாதி பறை இல்லை, இது ஆதிப்பறை அப்படிங்கிறத வந்து தொட்டு இது பறை இசை அப்படிங்கிறத வந்து எப்படி மக்கள் வந்து கொண்டு போய் சேர்க்கணும், சாதிகள் கடந்து மதங்கள் கடந்து மனிதர்களை வந்து ஒன்றோடு ஒன்றாக பிணைக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து நிற்கிது. அது ஒரு மருத்துவ இசையாகவும் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அழகாக ஆழமாக எளிமையாக மக்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னீங்க. உங்களுடைய வேர்கள் அமைப்பு தொடர்ச்சியான இந்த மக்கள் பரப்புரைகளை மேற்கொண்டு சமூகத்தை இன்னும் மென்மேலும் செழுமையாக்கட்டும், பண்படுத்தட்டும். மிக்க நன்றி. 4th Estate யூடியூப் சேனலுக்கு ரொம்ப நன்றி. மிக்க நன்றி.